என் அன்பு தோழமை உறவுகளை, இன்று நாம் பொது காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாள் நற்செய்தியிலேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 முக்கியமான உருவங்களை குறித்து பேசுகின்றார். இந்த 4 உருவங்களும் நம்முடைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை குறித்து சான்று பகர்வதற்கான 4 முக்கியமான நிலைகளை குறித்து கூறுகின்றார். முதலாவதாக உப்பு. உப்பு என்பது மறைந்திருந்து செயலாற்றுகின்ற ஒரு திறனை வெளிப்படுத்துகின்றது. அதே போல கிறிஸ்தவர்கள் மறைந்திருந்து இயேசுவை குறித்து சான்று பகர வேண்டும். இந்த உப்பு எப்போது மதிப்பு பெறுகிறது என்றால், உப்பு அந்த உணவிலேயே காணப்படாமல் போகின்ற பொழுதுதான் மக்கள் அந்த உப்பை தேடுவார்கள். இந்த உப்பு தன்னை முழுவதுமாக கரைத்து அந்த உணவோடு சேர்ந்து கலப்பதால் தான் அந்த உணவிற்கு சுவையூட்ட முடிகின்றது. உப்பு தன்னை கரைக்காமல் தன்னை பாதுகாத்து நான் உணவோடு கலக்க மாட்டேன் என்று தனியாக இருந்தால் அது யாருக்குமே பயன்படாது. அதே போல கிறிஸ்தவர்கள் தன்னை முழுவதுமாக கரைத்து இந்த உலக மக்களோடு கலந்து வாழ்கின்ற பொழுதுதான் கிறிஸ்துவை குறித்து சான்று பகர முடியும். இரண்டாவதாக ஒளி. இந்த ஒளி உப்பினுடைய திறனுக்கு எதிர்மாறாக இருக்கின்றது. அதாவது இது தெரிந்திருந்து செயலாற்றுகின்ற ஒரு திறனாக இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையாளர்களை சூரிய ஒளிக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகின்றார். யோவான் நற்செய்தியிலேயே 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு கூறுகின்றார், நானே உலகின் ஒளி என்று குறிப்பிடுகின்றார். அதே உலகின் ஒளியை தன்னுடைய பின்பற்றியவர்களுக்கு சான்று பகர்கின்றார். அதாவது நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். எனவே அந்த ஒளியை பெற்ற நாம் பிறருக்கு ஒளியாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். இயேசுவை குறித்து சான்று பகர்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சூரிய ஒளி இந்த பூமிக்கு மிக மிக முக்கியமானது. அதே போல கிறிஸ்தவர்கள் நாம் கடவுளுடைய பணியை செயல்படுவதற்கு மிக மிக முக்கியமானவர்கள். கிறிஸ்துவை குறித்து நாம் சான்று பகர வேண்டும். இந்த சூரிய ஒளி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தாலும் அது இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. அதே போல கிறிஸ்தவர்கள் நமக்கு இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை குறித்து நாம் சான்று பகர வேண்டும். அடுத்ததாக 3வது மற்றும் 4வது உருவகங்கள் இவை ஒரே பொருளை குறிப்பிடுகின்றன. அதாவது மலை மேல் இருக்கின்ற நகரமும் அதே போல வீட்டிலே காணப்படுகின்ற அந்த விளக்கும். இவை இரண்டுமே மறைத்து வைக்க முடியாது, மாறாக வெளிப்படையாக பிறருக்கு உதவும்படியாக இருக்கின்றது. மலை மேல் இருக்கின்ற நகரத்தை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. அதே போல யாருமே விளக்கை ஏற்றி மறைவாக வைக்க மாட்டார்கள், பிறருக்கு தெரியும்படி வைப்பார்கள். அதே போல தான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த மாற்றத்தை மறைத்து வைக்க முடியாது, மாறாக தானாக வெளிப்படுத்துகின்ற சான்று பகர்கின்ற வாழ்க்கையாக மாற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்திலேயே தானாக இயேசுவை குறித்து சான்று பகர்ந்த வாழ்க்கையை வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.